இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவர்கிரீன் கேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து இம்மோர்டல் ரிங்ஸோட பாட்டு வீடியோ தான். இதை விளையாடின வரும் போன பாட்டில் வந்த ஆண்ட்ரிசன் தான். இவர் வந்து இதில் இவன்ஸ் கேம்பிட் தான் விளையாடிருக்காரு. இவன்ஸ் கேம்பிட்டில் பேஸ் டிஃபென்ஸ் விளையாடிருக்காரு. போன இதில் கவுண்டர் ஃபிட் விளையாடிருப்பார். இதோட பிஜிஎனை வந்து இதோட ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். போன பாட்டை பார்த்துட்டு வராதவங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லை. பட் வந்து இது ஒரு சீரியஸாக போய்ட்டுருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் இந்த இடத்துல ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த வீடியோலாம் போகிறதுக்கான காரணம் என்னென்னா கேல்குலேஷன்ஸை நீங்கள் இன்னும் ஃபர்தராக டீப்பாக கற்றுக்குவீங்க தான். ஃபஸ்ட்டு இதில் அவங்களோட கிங் பண்ண ஊற்றுறாங்க, அவங்களோட கிங் பண்ண ஊற்றுறாங்க. நைட்டை வெளியே கொண்டு வந்து இந்த பானை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அவங்க நைட்டை வெளியே கொண்டு வருவாங்க. விசிட் இப்போ நம்மளோட இதை பிஷப்பை வெளியே கொண்டு வந்து இந்த ஸ்கொயர், அதாவது இந்த மூமெண்ட் இது அட்டாக் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும். ஒருவேளை அவங்க இதை டெவலப் பண்ணாங்கன்னா இந்த அட்டாக், ஒருவேளை இது பண்ணாங்கன்னா இங்கே மூவ் பண்ணி இது ஒரு நார்மலான பார்த்துருப்போம். இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். இப்போ அவங்களோட இட்டாலியன் கேம் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மூவ் பண்ணாமல் அந்த மூவ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இவன்ஸ் கேம்பிட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னா ரேப்பிட், நைட்டை சீக்கிரம் வெளியே கொண்டு வரலாம். அதே மாதிரி இது இங்கே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பானை வெளியே நவுத்தி இந்த குயினை சீக்கிரமாக வெளியே கொண்டு வரலாம். குயின் சைடு அட்டாக்ஸ் நிறையா இருக்கும். இவன்ஸ் கேம்பிட் வந்து இப்போ மோஸ்ட்லி விளாடுவாங்க, பட் அந்தளவு விளாட மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இது விளாண்டு காலகட்டம் என்னன்னா 1852. அப்போ வந்து பீஸை வந்து ஒரு எப்படி சொல்கிறது அட்டாக் பண்ணுறதான் பார்ப்பாங்க. இது வரை ஒரு பீஸை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காது. இந்த மாதிரி தான் செஸ் விளாடுவாங்க. இப்போ அவங்க அதை கேப்சர் பண்ணிட்டாங்க. நம்மளோட பானை வச்சு அது அந்த பிஷப்புக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம். அவங்க இன்ஸ்டடாக நவராமல் அதே லைனில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட பானை வந்து வெளியே கொண்டு வந்து டீப்பானை வெளியே கொண்டு வந்து சென்டருக்காக இந்த மூவ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அவங்களோட பானை வச்சு கேப்சர் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டட் நம்மளோட பானை வச்சு கேப்சர் பண்ணாமல் நம்ம கேஸ்டில் பண்ணுறோம் கிங்கோட சேஃப்டிக்காக. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பான் வந்து இதை நோக்கி வருது. அப்புறம் சம் குயின் டெவலப்மெண்ட், அதே மாதிரி பிஷப் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கொயரில் இருக்குது. அதே மாதிரி இந்த நைட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து கிங்குக்கு டேஞ்சர் தரலாம். அதனால் வந்து கிங் சைடு கேஸ்டல் பண்ணிட்டோம். அவங்க வந்து அந்த பானை நிற்காமல் நவுத்துறாங்க. பிகாஸ் நம்ம கட் பண்ணிடுவோம். அதுக்கு அவங்களால திருப்பி கட் பண்ண முடியாதுன்றது ரீசனால் இன்னும் நம்ம வந்து வெயிட்டோட கேஸ்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்ற நோக்கில் வந்து அவங்க வந்து உள்ள நவுத்துறாங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு நம்மளோட குயினை வெளியே நவுத்துறோம். இந்த இடத்துல குயின் வச்சு கட் பண்ணலாம். பட் வந்து அந்தளவு வந்து ஒரு ஓரியன்டாக இருக்காது. என்னென்னா இந்த இடத்துல வெளியே கொண்டு வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு பிஷப் வந்து இந்த ஸ்கொயரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கொயரை வந்து ஒரு கிங்கோட ஒரு வீக்கஸ்ட் ஸ்கொயர் போர்ட்லேயே வந்து பிளாக்குக்கு வீக்கஸ்ட் ஸ்கொயர்னால் அது ஒயிட்டுக்கு வீக்கஸ்ட் ஸ்கொயர்னால் இது கிங்கை கேஸ்டல் பண்ணாத வரைக்கும் கிங்கை கேஸ்டல் பண்ணிட்டா அது மாறிடும். அதே மாதிரி இந்த இடத்துல டபுள் இன்ஜின் கொடுக்குறாங்க. டபுள் இன்ஜின் ட்ராகன்லேயே நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு ஸ்கொயரில் 2 காயின் வச்சு அட்டாக் பண்ணுறது தான். இப்போ டைகனலில் வந்து நம்ம பிஷப்பும் குயினும் இருக்குது. இப்போ நம்ம ரூக்கி குயினும் வரிசை அனுப்பட்டும் போது அந்த ஃபைல் வந்து இங்கேயே வந்து ரூக் அனுப்பிட்டோம்னா இந்த ஃபைல் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்ல, அது அந்த மாதிரி தான் இந்த டபுள் இன்ஜின் கான்செப்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அவங்களோட குயினை வெளியே கொண்டு வராங்க. குயினை வெளியே கொண்டு வந்து கிங் சைடு அட்டாக்ஸ். அதே மாதிரி ஆஃப்டர் இந்த இடத்த கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்களோட குயினை வச்சு கட் பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் கிங்கை வச்சு மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படின்ற ஒரு ஐடியா தான். நம்மளோட பானை கொண்டு வந்து அந்த குயினை மூவ் பண்ணுறோம். அந்த குயின் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஊற்றுறோம். அவங்க குயினை ஊற்றுறாங்க. அதே மாதிரி கிங் சைடு அட்டாக்ஸ்க்காக ரெடி பண்ணுறாங்க. நம்மளோட பிஷப் வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். E5 கொண்டு வந்து அதை வந்து அட்டாக் பண்ணுறோம், டைரக்ட் அட்டாக். இப்போ ஒரு வேளை இந்த பானை கட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த பீஸ் வச்சு கட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பீஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அட்டாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். இந்த நைட் வந்ததுக்கப்புறம் செக் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் ஃபோர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அந்த ஆப்போனண்ட் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா இது ஒரு GMக்கு 2 பேருக்கு விளையாட ஒரு கேம் தான், டோர்னமெண்ட் கேம் தான். இப்போ அவங்க நைட்டை வச்சு அந்த மாதிரி எந்த ஃபோர்க்கும் வராமல் பார்த்துக்குறாங்க. இப்போ நம்மளோட பிஷப் இந்த இடத்துல கொண்டு வந்து ஸ்டில் இந்த ஸ்கொயருக்கு ப்ரெஷர் பண்ணுறோம். இப்போ அவங்களோட பானை வெளியே கொண்டு வந்து இந்த பிஷப்பை வேறு இடத்துக்கு போகிறதுக்காக, அதே மாதிரி இந்த பிஷப்பை வந்து இந்த ஸ்கொயர்லேருந்து கட் ஆஃப் இந்த ப்ரெஷர் பண்ண விடாமல் எடுக்கிறதுக்காக இந்த மூவ் பண்ணுறாங்க. நம்ம குயினை வச்சு கேப்சர் பண்ணலாம், சிம்பிள் மூவ். இப்போ அவங்களோட ரூக்கை வச்சு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. குயினை வேறு ஸ்கொயருக்கு, அதாவது இப்போ இருக்க சேஃப்டியான ஒரு ஸ்கொயருக்கு நவுத்தியாச்சு. இந்த ஸ்கொயருக்கு நவுத்தலாமேனா இந்த ஸ்கொயருக்கு நவுத்தலாம். பட் அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஆல்ரெடி இங்கே ஒரு அட்டாக் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு அட்டாக் போயிட்டுருக்கு. இந்த ரூக் வந்ததுக்கப்புறம் இங்கே வச்சு இங்கே வச்சு கூட அட்டாக் பண்ணலாம். இந்த ஸ்கொயரை இந்த நைட்டில் வந்தால் கூட அந்த மாதிரி ஒரு அட்டாக் இருக்கிறதுனால தான் இந்த குயினை வைக்கிறோம்.
இப்போ அவங்க பிஷப் அங்கே வச்சு ஸ்டில் வந்து இந்த கிங்குக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட நைட்டை வெளியே கொண்டு வரோம். அந்த நைட்டை வெளியே கொண்டு வரதுக்கு ரீசன் என்னன்னா, இங்கே கொண்டு வந்தது இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இங்கே போச்சுன்னா இந்த ஸ்கொயருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், அந்த ஒரு ஐடியா தான். இப்போ அவங்களோட பிஷப் வெளியே கொண்டு வராங்க. ஸ்டில் இந்த நைட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கொயருக்கு ப்ரெஷர் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான். இங்கே கொண்டு போகலாம், ஆனால் இது கட் பண்ணிடும், அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த பிஷப் அவங்க ஒன்றும் யூஸ் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட நைட்டை வெளியே கொண்டு வந்து அந்த ஸ்கொயருக்கு ப்ரொடெக்ஷன் தரோம். இப்போ அவங்களோட குயினை வெளியே கொண்டு வராங்க. இப்போ நம்ம வந்து இதை வச்சு நம்ம பிஷப் வச்சு அவங்களோட இதை கட் பண்ணுறோம். ஸ்டில் வந்து இந்த இடத்துல இருக்க அட்டாக் நவுந்தால் கூட இந்த ப்ரெஷர் நவுரில். இப்போ அவங்களோட குயினை வந்து இந்த சைடு கொண்டு வராங்க. இதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, இந்த கிங்கோட இந்த ஸ்கொயர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்களோட குயினை வந்து இதுக்குள்ளேயே நிறைய மூவ்ஸ் போயிட்டாங்க, அதாவது இது இந்த ஸ்கொயர் அப்படின்னு. பட் அந்த மாதிரி குயினை கொண்டு போகிறதுனால ஸோ ப்ரெஷர் வந்து அவங்க கிங் சைடு கொடுக்குறாங்க. அட்டாக் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டு டிஃபெண்ட் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இப்போ அவங்களோட நைட்டை வச்சு அந்த இடத்துல நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இந்த இடத்துல ஒரு லாங் டைம் அட்வான்டேஜ். இது ஒரு சாக்ரிஃபைஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. இந்த இடத்துல நிறைய பெஸ்ட்டு மூவ்ஸ் இருந்தாலும் ஒரு நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, ஒரு பொசிஷனல் அட்வான்டேஜ் தான். அவங்க எதாச்சும் கட் பண்ணுவாங்கன்னா அந்த பானை வச்சு கட் பண்ணுவாங்க. பானை கட் பண்ணாமல் இந்த கிங் வந்துருச்சுன்னா அவங்க நம்ம வெயிட் வந்து குயின் எடுத்துக்குவாங்க. இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கிங்கு இந்த பீஸ் எடுக்கலன்னா குயின் வந்து எடுக்கிற மாதிரி தான் வரும். இதில் ஒரு இன்சேனான ரூக் சாக்ரிஃபைஸ் இருக்குது. அந்த ரூக் சாக்ரிஃபைஸ் கிங் எடுத்ததுக்கப்புறம் கிங் நைட் எடுக்கலைன்னா நம்ம உங்கள் குயின் எடுக்கிற மாதிரி வந்துடும். ஒருவேளை நைட் எடுத்துச்சுன்னா நம்ம குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி வின் பண்ணுற மாதிரி தான் வரும். கேம் பாருங்கள். இப்போ அவங்க பானை வச்சு எடுத்துட்டாங்க, நம்ம பானை வச்சு அதை கட் பண்ணிட்டோம். ஸ்டில் இன்க்ரீஸிங் த ப்ரெஷர். இந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானு, இந்த பிஷப்பு, இந்த ரூக்கு 3 பீஸ் வந்து அவங்க வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்குது. அது வந்து டைரக்ட் கிங்கில், ஆனால் அதுக்கு ஒரே ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இருக்குது. அப்படின்னா அந்த ஸ்கொயர் எவ்வளோ டேஞ்சரில் இருக்குன்னு பாருங்கள். அட்டாக் தான் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இருந்தால் கூட அவங்க வந்து ஸ்டில் ஒரு கேஸ்டில் பண்ணலாம். கேஸ்டில் பண்ணாலும் அவங்களோட ஒயிட் பீசஸ் வரது கொஞ்சம் அது இங்கே வச்சு இந்த மூவ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். கிங் சைடு வந்து அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் அவங்க ரூக்கை வச்சு நான் ஃபர்தராக அட்டாக் தான் பண்ணுவேன், டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ஸ்கொயரை நான் அட்டாக் பண்ணுவேன். ஆல்ரெடி என்னோடய குயின் வந்து இந்த ஸ்கொயரில் இருக்குது, நான் ஃபர்தராக இந்த ஸ்கொயருக்கு கொண்டு வந்து நான் அட்டாக் பண்ணுறேன்ற ஐடியாவில் அவங்க ரூக்கை நோத்துறாங்க. அவர் வந்து அவரோட ரூக்கை நோத்தி ஃபர்தராக அந்த டி ஸ்கொயரில் ஒரு லேட்டாக, அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு லேட்டாக ஒரு அட்வான்டேஜுக்காக இந்த ரூக்கை நோத்துறாரு. இந்த ரூக்கை நோத்துறதுக்கான ஒரு ரீசன் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ அவங்க குயினை கட் பண்ணிட்டாங்க, அதாவது நம்மளோட ஹார்ஸை கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஹார்ஸை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹார்ஸை கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பானால் அதை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பானை கேப்சர் பண்ணால் கிங்கு டேரெக்டாக செக் இருக்குது, அதனால் அது ஒரு இல்லீகல் மூவ். இந்த இடத்துல ஒயிட் வந்து என்ன பண்ணுவாங்க, நார்மலாக வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நார்மலாக இங்கே இந்த மூவ் இப்போ வந்து குயினுக்கு இதுக்கு ஃபோர்க்கு, குயின் வந்து கட் பண்ண முடியாது, நான் இது ஒரு ஃபோர்க்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம வைப்போம், கரெக்டாக. பட் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருனா ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த கேஸ் அந்த கிங்கு வெளியே வரத்துக்காக தான். கண்டிப்பாக இந்த மூவ் மூலிமா வெளியே வராது. நைட்டு வந்து வச்சு அதை கட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டில் இந்த குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணான்னு ஒரு ஐடியா தான். அவங்க நைட்டை வச்சு அந்த ரூக்கை எடுத்துட்டாங்கன்னா இது மேட்டின் 4. எப்படி மேட்டின் 4னா நம்ம குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். எப்படி ப்ரோ, ஹார்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு, நம்மளோட ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம குயினே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி வின் பண்ணுவோம்னா பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கிங் வந்து குயினை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த பிஷப் இங்கே நோத்துறாங்க. பிஷப் இங்கே நோத்துனதுக்கப்புறம் இது ஒரு டைரக்ட் செக் வருது. இதை கட் பண்ண முடியாதுன்னா இங்கே ஒரு செக் வருது, டபுள் செக். அப்போ வந்து கிங் வந்து கன்ஃபார்மாக மூவ் பண்ணி தான் ஆகணும். டபுள் செக், அவங்க கிங்கை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட பிஷப்பை வச்சு, எந்த பிஷப்பு, டார்க் ஸ்கொயர் பிஷப் வச்சு இங்கே கட் பண்ணுறோம். அவங்களோட கிங்குக்கு எந்த ஸ்கொயருமே இல்லை பாருங்கள். சாரி, இந்த பிஷப் வச்சு இங்கே செக் வைக்கிறோம். இப்போ வந்து அவங்க ஒரு மூவ் பண்ணுவாங்க, அந்த மூவ் அவங்களுக்கு அந்த இடத்துல வேறு எந்த மூவும் கிடையாது. ஒருவேளை அவங்க இந்த ஸ்கொயருக்கு வந்திருந்தாங்கன்னா அது ஒரு ரிப்பிட்டேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கொயருக்கு வந்திருந்தாங்கனாலும் இந்த மூவ் வந்து ஒரு செக்காக இருந்திருக்கும். X7 ஒரு செக்கு. இப்போ ஒருவேளை
இங்கே செக் வச்சதுக்கப்புறம் அவங்க அப்படி நவுந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல இது ஒரு செக்கு தான். இந்த இப்போ புரியுதா இந்த பிஷப்பை ஏன் இங்கே வந்து வச்சோம், அதாவது இந்த ரூக்கை ஏன் இங்கே வச்சோம், இங்கே இருந்த ரூக்கை எதுக்கு இங்கே வச்சோன்னு இப்போ புரியுதா. இது ஒரு லாங் டைம் அட்வான்டேஜ் மூவ், இது ஒரு கேல்குலேஷன் மூவ். அது கேல்குலேஷன்னா இதுதான், நம்ம ஒரு மூவ் பண்ணால் ஆப்போனண்ட் இது மாதிரி மூவ் பண்ணுவாங்க, இது நான் இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு அவர் முடிவு பண்ணதுனால தான் அவர் அந்த ரூக்கே அங்கே நவுத்தினார். இந்த மாதிரி இவ்வளவு இம்ப்ரெடிக்டபுளாக விளையாடுறதுனால தான் இது ஒரு எவர் கிரீன் கேம் அப்படின்றாங்க. இந்த ரூக் மூமெண்ட்டுக்கு இதுதான் ஒரு ரீசன். செக். இப்போ ஒருவேளை அவங்க இந்த ரூக் சாக்ரிஃபைஸை எடுக்கலைன்னா, இந்த ரூக் சாக்ரிஃபைஸை எடுக்கலை, அவங்க இன்ஸ்டடாக கிங்கை வந்து இங்கே கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே கொண்டு போனாங்கன்னா ஆஃப்டர் திஸ் இது ஒரு செக் ஆயிரும், அவங்க கண்டிப்பாக வந்து நம்ம கிங்கை குயின் அளந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கிங்கை இங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா கவலையப்பட வேணாம், திருப்பி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். திருப்பி சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது திருப்பி எடுக்கலை, திருப்பி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அவங்க வந்து எதை வச்சு எடுப்பாங்க, ஒருவேளை அவங்க கிங்கை வச்சு எடுப்பாங்களா, இங்கே வச்சு எடுத்தாங்கன்னா, இங்கே வச்சு எடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், E2 வைக்கலாம். E2 இங்கே இருக்குது. E2 வச்சோன்னா இது ஒரு டைரக்ட் செக். நம்ம குயினை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவங்க வந்து கிங்கை நவுத்துறாங்கன்னா நம்ம குயினை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேஸ் அவங்க ஒரு வேளை இந்த பொசிஷனில் வேணால் ஒரு வேளை நம்ம இங்கே இங்கே நவுத்துறாங்க, நம்ம இங்கே நவுத்துறோம், திருப்பி இங்கே நவுத்துறாங்க, இங்கே வைக்கிற ஒரு வேளை உங்கள் பிஷப் இதை வச்சு எடுத்துறாங்கன்னா டேக் தி குயின். சிம்பிள், முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ. அவ்வளோதான். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு இதோட பார்ட் 3 வரும். தேங்க்ஸ். அவ்வளோதான்.